சரி, இந்த கேள்வியில் இப்போ கேசியை கணிச்சிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏ பாட்டில் 3வது கேள்வி வருது. அந்த 3வது கேள்வி என்ன சொல்லுதுன்னா, இந்நிலையின் நிலைமையின் கீழ் வெப்பநிலை டீயின் பெருமானத்தை கேள்வியின் துணியை இங்கு மேற்கொள்ளப்படும் எடுகோள்களை குறிப்பிடுக. இப்போ நாங்கள் அது இந்த ஸ்க்ரீனில் அந்த கேள்வி நான் போடுறேன். இதில் எடுகோள் என்னென்னு சொல்லி சொன்னால், இங்கே சமநிலையில் இருக்கிற எல்லா வாயுக்களும் லட்சிய வாயு நடத்தையை கொண்டிருக்கணும். அப்போ சமநிலையில் உள்ள எல்லா வாயுக்களும் லட்சிய நடத்தை கொண்டுள்ளது. என்க. லட்சிய நடத்தை கொண்டிருக்குன்னு சொன்னா எல்லாம் அதில் இருக்கிற என்ன இருக்குது, NO கேஸ் இருக்குது, O2 கேஸ் இருக்குது, NO2 கேஸ் இருக்குது, இவ்வளவுதான். அப்போ அதில் நாங்கள் இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, வெப்பநிலை என்ன இருக்கும் என்று கேட்குறாங்க கேள்வியில் துணியட்டான். அப்போ நாங்கள் அதுக்கு வாயுக்கு என்ன செய்யலாம், தொகுதிக்கு நேர தொகுதிக்கே பாய்க்கிறது, PV = nRTயை பாய்ச்சிடுவோம். அப்போ எங்கள்கிட்ட மொத்த அமுக்கம் தெரியும், 32 தர 8.314 தர 10 கன அளவு தெரியும், 10 தர 10⁻³ மீட்டர் வரும். சக எண் தெரியும், 0.64 தர திருப்பியும் என்ன R 8.314 தர தான் தெரியாது. இதை சுருக்கணும்னு சொன்னால் 2 வெட்டுப்பற்றும், இது 32, இந்த 500 கெல்வின் வரும். சரியா, 500 கெல்வின். சரி, இந்த தொடர்ச்சியாக பார்ப்போம். இதில் இந்த 4வது கேள்வியை பார்ப்போம். இங்கே ஸ்க்ரீனில் பார்க்கலாம் அந்த கேள்வியை. தாக்கம் 2 NO2 கேஸ் சமநிலை 2 NO கேஸ் + O2 கேஸுக்கு மேலே 3இல் துடிந்த வெப்பநிலை சமநிலை மாறிலி KPயை கணிக்கும். ரைட். இப்போ என்னென்னா தலைகளை கேட்குறாங்க. இப்போ நாங்கள் இங்கே இருக்கிற கேசி கண்டது இப்படி 2 NO கேஸ் + O2 கேஸ் சமநிலையில் 2 NO2 கேஸ் வந்தது. இதுக்குரிய சமநிலை இது. ஆனால் இப்போ கணக்கு அப்படி இல்லை. இதை இப்போ கேட்குறாங்கன்னா 2 NO2 கேஸ் 2 NO கேஸாக பிரிஞ்சு O2 கேஸாகவும் பிரியலாம். அப்போ இந்த சமநிலை நான் K' எடுத்தேன்டா, C எடுத்தேன்டா, இது என்னவா இருக்கும் உண்மையாவே, K'(C) 1/KCயாக இருக்கும். அப்போ இதெந்த பெருமதியை பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளோ இருக்கும், 1/0.5 பார்த்தா 0.2 2 இது மூல் மைனஸ் ஆயிரும், மூல் dm-3 என்று வந்துடும். அதுக்கு பிறகு இருக்கிறாங்க என்னென்னு சொன்னால், அது கேபியை கழிக்கிட்டான். இப்போ கேபிக்கும் கேசிக்கும் மேலே ஒரு தொடர் ஒன்று எடுக்க வேண்டியிருக்கு. அந்த தொடர் எப்படி இருக்குமென்னு சொல்லிச்சுன்னா எங்களுக்கு தெரியும். வளமையாக PV = nRTயில் P = CRTயோ வரும். இப்போ நாங்கள் இதை எப்படி எழுதலாம்னா, KP = KC × RT/Δn வரும். இந்த Δn என்றது என்ன, Δn தாக்கியன்ற மூல எண்ணிக்கை. அப்போ 2 சக 1, அதுக்கு பிறகு விளைவுன்ற மூல எண்ணிக்கை 2, மிச்சம் எங்களுக்கு என்ன 1. அப்போ Δn எங்களுக்கு என்ன இருக்குது, 1 வரும். அதாவது விளைவுன்ற மூல எண்ணிக்கை செய்ய தாக்கிய மூல எண்ணிக்கை. அப்போ இங்கே வச்சு நம்ம கேபியை கணிக்கலாம். KP = KC என 2, இதில் என்ன வரப்போகுது, 8.314 தர 500 1. இதை பெருக்கும்போது எங்களுக்கு வரப்போகுது
26. அப்போ 8.314 தர 13 பஸ்கால் என்று வரும். கேபி 13 பஸ்கால் என்று வரும். பிற விடையை நான் ரெட்பென்ல விவரமாக எழுதுறதுக்காக எழுதுறேன். 5 4000 விட வந்து கேபி சமன் 8.314 13 பஸ்கால். சரியா? சரி.